நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் மிளகாங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஊறுகாய் மிளகாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 1 கிலோ மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது எப்படி ஊறுகாய் மிளகாவாக ஊறுகாய் போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நான் காம்பு எல்லாம் கிள்ளிட்டேங்க. எதுக்குன்னா அது வறுத்து எடுக்கும்போது காம்போட எண்ணெய்லாம் வேஸ்ட்டாக போவாங்க. அதனால் நான் காம்பு எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அலசி எடுத்துக்கலாங்க க்ளீன் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாங்க. ஊறுகாய் அவிச்சும் போடலாம், இல்லை பச்சையாகவும் போடலாங்க. நான் பச்சையாக தாங்க போடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் இப்போது ஒரு கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கலாங்க. நீங்கள் குச்சி இருந்தால் கூட குத்திக்குங்க. நான் கத்தியாலேயே தாங்க லைட்டாக கீறி விட்டுறேன். அப்போ தாங்க அந்த உப்பு எல்லாம் உப்பு எல்லாம் உள்ளே இறங்கும். அதுக்காக தாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் கீறி எடுத்துக்கிறேன். இது மிளகாய் பெருசாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குதுன்னெலாம் பார்க்காதீங்க. காரம் கரெக்டான காரம் தாங்க. ஊறுகாய் போடுறதுக்குன்னே கொடுத்த மிளகாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் மிளகாய் போட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதை பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 1 டம்ளர் மோர் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே 24 ஹவர்ஸ் வச்சிடலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டோங்க. நீங்கள் அரிசி கழுவின தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாங்க. நான் அது ஊற்றலைங்க, வெறும் மோரும் உப்பும் தாங்க சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே மூடி போட்டுட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து அதை மறுநாள் வெயிலில் கொட்டுறேங்க, காய வைக்கலான்ட்டு. இந்த மாதிரி எட்ட தள்ளி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், காஞ்சிருக்கு. இது ஒரு 2-3 நாள் காய வைக்கணுங்க. இதில் பச்சை நிறைய தெரியுது பாருங்கள். இது இப்போ எடுத்துடலாங்க. எடுத்து வச்சிடலாம், மறுநாள் காய வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது மறுநாள் காய வச்சுதுங்க. எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்குது பாருங்கள். 3 நாள் காய வச்சா போதுங்க, நல்லா வெயிலில். நல்லா காஞ்சிடுச்சிங்க. இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சோண்டு எடுத்து வறுத்து காட்டுறேங்க. எண்ணெய் நல்லா காயிட்டேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. இப்போ அந்த ஊறுகாய் மிளகாய் போட்டு நான் வறுத்து எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஊறுகாய் மிளகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.